ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கிறது ஒரு அப்பார்ட்மெண்ட் தாங்க. ஒரு பிரைமான லொகேஷன்ல சரவணம்பட்டி, சேரன்மா நகர், விலாங்கூர்ச்சி இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுறது மாதிரி ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள இண்டிவிஜுவல் வில்லாக்களும் அதோட லாஸ்ட் டெட் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டாகவும் அமைஞ்சிருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் இன்றைக்கி பார்க்குறதுக்கு வந்திருக்கோம். இது ஒரு 2 பிஹெச்கே அப்பார்ட்மெண்ட்டுங்க. வாங்க அந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். ஒரு அழகான கேட்டட் கம்யூனிட்டிங்க. இண்டிவிஜுவல் வில்லாக்கெல்லாம் இருக்குது. எல்லா அம்யூனிட்டிஸோடையுமே இருக்குங்க. இதுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டுங்க இது. இதை பார்க்குறக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ரோடுகள் எல்லாமே 40 அடி ரோடாக இருக்குது. செக்யூரிட்டி பர்பஸோடு இருக்குங்க. பார்க் இருக்குது, கார்டன் இருக்குது. லிஃப்ட் வசதி இருக்குங்க. இண்டிவிஜுவல் கார் பார்க்கிங் இருக்குது. ஜென்செட் இருக்குது பவர் பேக்கப்போட. சின்ன கார்டன் இருக்குது. இல்லை எல்லா வீட்டுக்கும் பொதுவான பார்க் இருக்குங்க என்ட்ரன்ஸ்லேயே. நீட்டோட என்ட்ரன்ஸுங்க நார்த்து பார்த்து அமைஞ்சிருக்கு. லிஃப்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க. உள்ள என்ட்ரானதும் ஒரு பெரிய ஹால் இருக்குங்க. அதில் டிவி யூனிட் எல்லாம் பண்ணியிருக்காங்க. பதினொன்றுக்கு 20 அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. வலை போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் துணிக்காய வைக்கிறதுக்கும் இந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு டைனிங் இருக்குங்க. டைனிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 11க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. உள்ள வந்ததும் ஒரு கிச்சன் இருக்குங்க. அப்பார்ட்மெண்ட் முழுக்க முழுக்க வாஸ்துப்படியே அமைச்சிருக்கிறாங்க. அக்னி மூலையில் கரெக்டாக கிச்சன் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 10 அப்படிங்கிற அளவில் இந்த கிச்சன் அமைஞ்சிருக்குங்க. கிச்சனில் முழுசும் இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட்டுகள் கவர் பண்ணி செல்ஃபுகளும் கவர் பண்ணி கிளீன் அண்ட் நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். உள்ள என்ட்ராகி வரும்போது இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. பெட்ரூம்லையும் கபோர்டு ஒர்க்கு பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு பாத்ரூம்லெஸ் டாய்லெட் கொடுத்துருக்குறாங்க. ஆறுக்கு 7 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம்லெஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. சைஸ் நல்ல பெருசாகவே இருக்குது. இந்த
இது இந்த வீட்டோட 2வது பெட்ரூமுங்க. 11க்கு 16 அப்படிங்கிற அளவுலையும் எக்ஸ்ட்ராவாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிறது மாதிரி எக்ஸ்ட்ராவாக ஒரு இடமும் கொடுத்துருக்குறாங்க. இந்த கணக்கில் நம்ம பார்க்கும்போது 11க்கு 21ங்கிற கணக்கே வரும் நமக்கு. அந்த இடத்த இவங்க ஆஃபீஸ் டேபிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரூம்லேயும் கபோர்ட் ஒர்க்குகள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அஞ்சுக்கு 7 அப்படிங்கிற அளவில் இந்த பாத்ரூம் ப்ளஸ் டாய்லெட் அமைஞ்சிருக்குங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குற ஸ்விம்மிங் பூல் ஏரியா இது. இன்றைக்கி வரைக்கும் நல்ல மெயின்டெனன்ஸில் இருந்துகிட்ருக்குங்க. இதில் இருக்கிற தேட்டருங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற தேட்டருங்க இது. மல்டி பர்பஸில் ஒரு ஹால் இருக்குது. ஃபங்க்ஷனுங்களுக்கு உபயோகப்படுத்திக்கிற மாதிரி மீட்டிங்கில் யூஸ் பண்ணுறது மாதிரி பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப அழகான சிட்டி வியூவுங்க. பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பீக்கான ஏரியாக்களுக்குள்ளே இருக்கீங்கன்னு. இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். நம்ம பார்த்த வீட்டுக்கான கார் பார்க்கிங்க இது. ஒரு பெரிய காரை தாராளமாக நிறுத்திக்க முடியும். அந்த ப்ளூ கலர் பைக்கு நிற்கிறது பைக் பார்க்கிங்க. ஒரு பெரிய பார்க் இருக்குங்க. வாக்கிங் போகிறது மாதிரியும் குழந்தைங்க விளையாடுறது மாதிரியும் ஒரு பெரிய பார்க் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஃபிட்னஸ் சென்டருங்க, ஹெல்த் சென்டர்னு சொல்கிறாங்க. எல்லா ஃப்ளோர்லேயுமே ரெஸ்ட் ரூமும் வச்சுருக்காங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்டோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1465 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. ஃப்யூச்சரில் இந்த பில்டிங்க்காக கிடைக்கிற யூடிஎஸோட அளவு, இடத்தோட அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 சென்ட் இருக்குங்க. யூடிஎஸ் ஒரு 2 BHK அப்பார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளோ அதிகமாக கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு நானே இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை கேள்விப்படுறேன். இந்த பில்டிங்காக ஓனர் கேட்டிருக்கிற விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 லட்ச ரூபா கேட்டிருக்கிறாங்க. இதில் சிறிது மட்டும்தான் விலை குறையும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல சென்ட்ரல் சிட்டிக்கு எல்லா சிட்டிலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சென்ட்ரான பிளேஸ்லையும் இந்த அப்பார்ட்மெண்ட் அமைஞ்சிருக்கிறது இதோட தனி சிறப்புங்க. இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்குள் உங்களை வந்து சேர மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் உங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் அணுகலாம். நன்றி.